நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கவே, கதையோடைய டைட்டில பார்க்கணும். என்னன்னா, கதையோட டைட்டில் "எங்க பெரியம்மா என்ன ஒரு நாள் வீட்டுக்கு வர சொன்னாங்க." ஏன்னு கேட்டா, எங்க பெரியப்பா டெய்லி தூங்கிட்டே இருக்காருன்ற ஒரு காரணத்துக்காக. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். பேரு தான் யோகேஷ். எனக்கு 24 வயசு ஆகுது. எங்க அம்மா, அப்பா 2 பேரும் கவர்மெண்ட்ல வேலையில இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க அப்பா ஹெச்எம்மாவும், எங்க அம்மா தமிழ் டீச்சராவும் இருக்காங்க. அதன் காரணமாக எங்க அம்மா, அப்பா காலையில வேலைக்கு போனா, ஈவினிங் 7 மணிக்கோ, 8 மணிக்கு தான் வருவாங்க. ஏன்னா, நாங்க இருக்கிற இடத்துலருந்து எங்க அம்மா, அப்பாவோட ஸ்கூலு 30 கிலோமீட்டர் வரும். அதனால போறதுக்கு 1 மணி நேரம், வரதுக்கு 1 மணி நேரம்ன்ற காரணத்துக்காக, அவங்க இந்த மாதிரி லேட்டா தான் வருவாங்க. நான் அவங்க கிட்ட பெருசா பேசிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, எனக்கு இப்ப 24 வயசு ஆகுது. நான் காலேஜ் முடிச்சு 3 மாசம் தான் ஆகுது. நான் காலேஜு, ஸ்கூல் எல்லாமே படிச்சது எல்லாருமே ஹாஸ்டல் தான். அதனால நான் யார் கூட பெருசா டச்சுல இல்ல. எனக்கு எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் என்னோட வாழ்க்கை போயிட்டுருந்தது. இப்படி போயிட்டுருந்த ஒரு நேரத்தில தான், நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம், அதாவது காலேஜ் முடிச்சதுக்கப்புறமோ அல்லது காலேஜ் போயிட்டு இருந்த நேரத்துலயோ, எங்க சொந்தக்காரங்க சைட்லருந்து அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, போவாங்க. நான் வந்து ஆனா இதெல்லாம் என்ன நெனச்சுட்டு இருந்தேன்னா, இதெல்லாம் நடிப்பு. இதெல்லாம் வந்து அவங்க அதாவது நம்ம அம்மா, அப்பா 2 பேரும் நல்லா சம்பாரிக்கிறாங்கன்ற ஒரு காரணத்தினால தான், நம்மகிட்ட இப்படிலாம் பேசுறாங்கன்ற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. நான் யாருகிட்டயுமே மூஞ்ச காமிக்காம, ரொம்ப டென்ஷனாவும் பேசாம, எப்பயும் போல தான் பேசிட்டு இருப்பேன். இப்ப எங்க அப்பா, அம்மா 2 பேரும் வேலைக்கும் போயிட்டாங்க. அதே மாரி எனக்கும் காலேஜ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வருஷம் வரைக்கும் நம்ம வீட்ல தான் இருக்கணும். 3 மாசம் கடந்துருச்சே அப்டின்ட்டு ரொம்ப கவலையில தான் உட்காந்துருந்தேன். என்னடா இது போர் அடிக்குதே! எங்கேயுமே முடியலையே! நம்மள சுத்தி இருந்தவங்க எல்லாருமே கோச்சிங் கிளாஸ் போறாங்களே! நம்ம மட்டும் எங்கேயுமே போலயேன்ற போரிங்கா இருந்தது. அப்டி உட்காந்துருக்க நேரம் தான் எங்க அதாவது எங்க அப்பா கூட கூட பொறந்த அண்ணனோட ஒய்ஃப் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. அதாவது எங்க பெரியம்மா. எனக்கு பொதுவா எங்க பெரியப்பா வீட்லருந்து அப்பப்போ கால் பண்ணுவாங்க. நான் காலேஜ்ல இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. எங்க அப்பா, அம்மா கூட வருவாங்க. அவங்கலாம் எங்க ஃபேமிலி கூட ரொம்ப நெருங்கியமான ஆள்ல அவங்கலாம் ஒரு ஆளு. அதனால அன்னைக்கு எப்பயும் போல ஃபோன் பண்ற மாரி தான் ஃபோன் பண்ணாங்க. இது மாரி "எங்கடா இருக்க? உன்ன வந்து பார்க்கலாமா? அல்லது நீ இங்க வீட்டுக்கு வரியான்ற" மாரி கூப்ட்டாங்க. நான் அப்ப என்ன பண்ணேன், "சரி, சரி பெரியம்மா நான் வேணா வரேன் பெரியம்மா" அப்படின்னு கேட்கும்போது, இன்னொன்னு கேட்டேன், "எங்க பெரியம்மா பெரியப்பா இருக்காரு?" அப்படின்ட்டு. "டேய் அவர் வந்துடா இந்த மாரி வெளியில வேலைக்கு போறாரு. அவரு வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்டா. எனக்கு வந்து பயமா இருக்கும் வீட்ல. அதனால நீ தான்டா எனக்கு வந்து பயப்படாம அதாவது துணையா நீ இருக்கணும்டான்ற" மாரி சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், "அப்படியா பெரியம்மா? சரி ஓகே. நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன். சரி வாங்க உங்களுக்கு துணையா இருக்கணும் அவ்வளோதானே பெரியம்மான்ட்டு" நானும் சரி வரேன் பெரியம்மான்ட்டு போயிட்டேன். நான் போனதுக்கப்புறம் தான் எங்க பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நான் போம்போது எங்க பெரியப்பாவும் அங்க தான் இருந்தாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, "வாப்பா" அப்படின்ற மாரி சொல்லி உட்கார வச்சாரு. "வா யோகேஷ்" அப்படின்ட்டு. ஆனா, நான் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன உட்கார வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, எனக்கும் ஒண்ணும் புரியல. பயங்கரமான ஒரு சத்தமா தான் இருக்கு. என்னடா இது இவ்வளோ சத்தம்ன்ற மாரி தான் யோசிக்கிறேன். ஆனா, நம்ம போய் டைரக்ட்டா இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்களே நம்மகிட்ட வந்து பிரச்சனைய சொன்னா கூட சஜஷன் சொல்லலான்ட்டு நானும் உட்காந்துருந்தேன். சரி அதே மாரி பிரச்சனை பண்ணிட்டு அவரு அவரு வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லாம, என்கிட்ட "யோகேஷ் நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்து கிளம்பிட்டாரு. கிளம்புனதுக்கப்புறம் எங்க பெரியம்மா வந்து உட்காந்தாங்க. சரி நான் சொன்னேன், "சொல்லுங்க பெரியம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "யோகேஷ் நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "சொல்லுங்க பெரியம்மா" அப்படின்னு நானும் சொன்னேன். அது என்ன சொன்னாங்கன்னா, "எனக்கு வந்து பயம்லாம் இருந்தது தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா உங்க பெரியப்பா வந்து சரியில்லடா" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், "ஏன் பெரியம்மா நல்லா தானே இருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடா அவர் சரியில்ல. அவர் வந்து டெய்லி வந்துட்டு தூங்குறாருடா" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் கேட்டேன், "என்ன பெரியம்மா சொல்ட்டீங்க?" அப்படின்னா, "ஆமான்டா, உனக்கு இப்ப 24 வயசு ஆயிடுச்சுல்லடா" அப்படின்னாங்க. "ஆமா பெரியம்மா" அப்படின்னா, "அவர் வந்துன்னு தூங்குறார்றா, உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வர்றது?" அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா புரியாத மாரி, "சொல்லுங்க பெரியம்மா சொல்லுங்கன்ட்டு" சொல்லும்போது, அவங்க திரும்பி தெளிவா சொன்னாங்க, "டேய் அவர் வராரு காலையில போறாரு வேலைக்கு, வராரு, வந்தோனே நல்லா தூங்குறாரு, இதெல்லாம் செட் ஆவாதுடான்னு" சொல்லும்போது, எனக்கே புரிஞ்சிருச்சு. அவங்க வெளிப்படையாவே என்ன வேணுமோ அத என்ட்ட கேட்டுட்டாங்க.
அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பக்குன்னு தூக்கி போட்டு அடிச்சிருச்சு. ஆஹா! என்னடா இது நம்ம பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம் போல. இது வந்து ஓகேன்னு சொல்லலாமா? அல்லது வேணான்னு சொல்லலாமான்ற மாரியான ஒரு யோசனை வர ஆரம்பிக்குது. என்னன்னா, மூளை வந்து வேணான்னு சொல்லுது. மனசு வேணும்னு சொல்லுது. எப்படி மூளை வேணான்னு சொல்லுது, மனசு வேணும்னு சொல்லுது. அந்த நேரம் நான் என்ன நெனைக்கிறேன்னா, இது ஓகே ஆச்சுன்னா, நாளைக்கு ஒரு வேள ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் என்ன ஆவும்? இது யார் யாருக்கெல்லாம் தெரிய வரும்? யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சா என்னென்ன மாரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு ஃபர்ஸ்ட்டு யோசிக்கிறேன். நான் என்ன அப்ப அவங்ககிட்ட சொல்றேன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்ற மாரி சொல்லி தான் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து டைம் குடுங்க. நான் நாளைக்கு நல்ல முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு, நான் கெளம்பி வந்துட்டேன். கெளம்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன். அப்ப எனக்கு எப்படின்னா, என் மனசு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. என்னன்னா, திரும்பி அதான் யோசிக்கிறேன். ஓகே தான். அப்பதான் அவங்க தான் ரொம்ப கஷ்டத்துல தானே சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தா இதெல்லாம் சொல்லுவாங்க. என்ற மாரி ரொம்ப யோசிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அதே மாரி எனக்குள்ளேயே நெறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது. சரி ஓகே. ஸோ உனக்கு தான் இப்ப 24 வயசாயிடுச்சு. இப்ப அடுத்தது உன்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன? நீ என்ன பண்ண போறன்ற மாரி எனக்குள்ளேயே நெறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சரியா? தப்பா? அப்படின்ற மாரியான கேள்வியும் வர ஆரம்பிக்குது. என்னன்னா, திடீர்னு ஒரு அதாவது ஒரு 6 மணி, 7 மணிக்கு மேல, காலையில ஒரு 6, 7 மணிக்குள்ள வரைக்கும், இது சரின்ற மாரி தோணுது. ஆனா, காலையில ஒரு 6 டூ ஈவினிங் 6 மணி வரைக்கும் இது தப்புன்ற மாரி தோணுது. நான் வந்து ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு மனநல பாதிக்கப்பட்ட மாரி ரொம்ப இதுவாயிட்டேன். என்னன்னா, அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்ல. பேர்கிட்ட யோசனை கேட்கலாமான்ற மாரி எனக்கே தோணுது. ஆனா, பல பேர்கிட்ட இந்த விஷயத்த போய் கேட்கவே முடியாது. ஏன்னு கேட்டா, அப்படி நான் போய் கேட்டேன்னா, அதாவது எனக்கு யாரு சொன்னாங்களோ, அவங்களுடைய பேரு வந்து கெட்டு போயிரும்ன்ற மாரி நானே யோசிக்கிறேன். இப்படி போயிட்டுருக்கும்போது, என்னதான் பண்றது? அப்படின்ற மாரி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாகி, என்னதான் பண்றது? சரி நான் என்ன யோசிக்கிறேன்னா, சரி ஓகே. நம்ம ஓகே சொல்லிடலாமான்னு யோசிக்கிறேன். இல்ல, இல்ல. ஆனாலும் வேணான்னு தோணுது. அதே மாரி அடுத்த நாளு அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அடுத்த நாளு நான் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். "ஆமா, நீங்க வந்து என்கிட்ட இப்படி கேட்குறீங்களே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணலாம்?" அப்படின்ற மாரி ஏதாவது யோசிச்சீங்களான்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராதுப்பா" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், இல்ல ஒரு வேள நாளைக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னுட்டு நான் ரொம்ப தயங்குறேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி நான் ரொம்ப தயங்குறேன் அப்படின்ட்டு. அப்ப சரி அவங்களும் என்னன்னா, அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா விலகி, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க தான் அடுத்ததா திரும்பி 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க தான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. "என்னாச்சு? என்ன ஏது? என்னதான் முடிவு எடுத்திருக்கிறன்ற" மாரி அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஆமா. நான் வந்து இப்ப ஓகேன்ற மாரி தான் முடிவு எடுத்திருக்கேன்" அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே "வேற லெவல், வேற லெவல்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா நான் அப்ப என்ன சொன்னேன்னா, "இல்ல, இல்ல. எனக்கு இப்போ ஓகேன்னு தான் தோணுது. எனக்கு இன்னும் 2 நாள் டைம் குடுங்கன்ற" மாரி சொன்னேன். அப்போ அவருங்க என்ன சொன்னாங்கன்னா, "சரி ஓகே. 2 நாள் இல்ல 3 நாள் டைம் எடுத்துக்கோ. ஆனா நான் என்ன சொன்னேன்றது உனக்கு தெரியும். அதனால எனக்கு கரெக்ட்டான ஒரு பதில் சொல்லு" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் ரொம்ப யோசிச்சேன். அடுத்த நாள் என்னன்னா, நான் என்ன யோசிக்கிறேன், முதல் அடி நம்மளே வைப்போம் அப்படின்ற மாரி யோசிச்சு நானே ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு. "இல்ல நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து வேணான்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தோணாது. உனக்கு ஒண்ணும் பயப்படாத" அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப என்ன கம்பல் பண்ணாங்க. அவங்க என்ன கம்பல் பண்ண என்னன்னா, எனக்கே மனசுல தோணுது இது ஓகே தான், ஓகே தான்ட்டு. ஆனாலும் நான் அவங்கள நேர்ல சந்திக்கணும்னு சொன்னேன். அவங்கள சந்திக்க டைம் கிடைக்கும்போது ஒரு கோவிலுக்கு வர சொன்னேன். அந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, "நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். நாளைக்கு வந்து உங்க வீட்ல இது தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும். என் வீட்ல தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும். இது வந்து ஒரு 10 தலைமுறைக்கு பேசிட்டு இருப்பாங்க இதே பிரச்சனைய. அதனால இது வேணாம். நீங்க வந்து எப்போதும் போல இருங்க. நானும் எப்போதும் போல இருக்கேன். நம்ம சந்தோஷமா இருப்போம். அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். அதற்கு மேல நம்ம எதுவும் யோசிக்க வேணாம்" அப்படின்ட்டு. இதெல்லாம் வேணாம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அதனால இந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது
இதுதான் ஓகேன்னு எனக்கு தோணுதுன்ற மாரி சொன்னதுக்கப்புறம், அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு 2 நாள் டைம் குடுன்ற மாரி சொன்னாங்க. அப்ப நானும் 3 நாளுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம், அவங்களும் 3 நாள் கழிச்சு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஆமா நீ சொல்றது கரெக்ட்டு. எனக்கு வேணான்னு தான் தோணுது. நாளைக்கு பிரச்சனை வரும்ன்னு தோணுதுன்னு" சொல்லி, அவங்களே கையெடுத்து என்ன கும்பிட்டுட்டு, எனக்கு ரொம்ப நல்லது செஞ்சிருக்க நீ வாழ்க்கையிலன்ட்டு, அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இதான் நண்பர்களே. அதாவது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வலியுறுத்துறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம்.